students, welcome to Abhinandan Academic. My dear students, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் 12th CBSE மேக்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் சாப்டரில் மேக்ஸிமம் மினிமம் கான்செப்டை பேஸ் பண்ணிவிட்டு MCQ பார்க்க போகிறோம். இந்த MCQ பார்த்தீங்கன்னா த்ரூஅவுட் இந்தியாவில் நடந்த எல்லா எக்ஸாம்ஸும் டிஃப்ரெண்ட் ஜோர்னல்ஸ் அந்த பேப்பரில் கொஷின் பேப்பரில் கலெக்ஷன் பண்ணிவிட்டு ஸோ அந்த கொஷின் 2020 வந்து அப் டு கரண்ட் இயர் வரைக்கும் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருப்பேன். இதோட கொஷின் பேங்கோட PDF வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, இல்லை என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீ மேத்தமெட்டிக்ஸில் 95+ ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணுற வீடியோவை பார்த்துட்டே வாங்க. ஷோர் நீ 95+ ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னுடைய சேனல் மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ போகலாமா டாப்பிக்கு? வாட்ஸ் அ கிவன் கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, given f of x is equal to x power x, first sum x power x, the critical point ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீ நல்லா தெரிஞ்சுக்க, கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் வந்து f days of x வந்து whatsoever is equal to 0, இதுதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். கிளியர்? ஆர் f days of x does not exist சொல்லுவோம். பெட்டர் f days of x equal to 0 வந்துச்சுன்னா நம்ம x வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா தட் இஸ் அ கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், d by dx of x power x. டிஃபரன்ஷியேட் பண்ணுன்னா x power x into 1 plus log x, இது டிஃபரன்ஷியேஷன். தட் இஸ் u power v மெத்தடில் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஸோ அது நான் ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலாவாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ x power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் வாட்ஸ் வேல்யூ? அப்போ x power x into 1 plus log x, ஓகே, ஈக்குவல் டு 0. ஸோ x power x ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிருங்க. அப்போ ரிமைனிங் என்ன வேல்யூ இருந்தால் 1 plus log x, தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா log x is equal to வாட்ஸ் வேல்யூங்க? -1. ஸோ எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். இப்போ எக்ஸ் இருந்தால் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பக்கம் இ எடுங்க, ஏன்னா லாக்கை கேன்சல் பண்ணால் இ தான் எடுக்கணும். ஸோ தட் இஸ் மீனிங் இ பவர் லாக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் -1. தட் இ லாக் கேன்சல் ஆகி வரை எக்ஸ் வந்து நிற்குங்க. அப்போ எக்ஸ் இன்ட்டு இ பவர் -1. ஸோ த வேல்யூ ஆஃப் பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் -1. கிளியர் மை சில்ட்ரன்? ரைட் சார். இந்த x power x என்ன சார்னா, எக்ஸோட வேல்யூ 0 ஆச்சுன்னா 0 power 0 the function is undefined ஆயிரும். தட்ஸ் ஆர் ரீசன் x power x that value not equal to 0. ஓகே, ஸோ ரிமைனிங் 1 plus log x மட்டும் நான் 0வாக எடுத்துக்கிட்டேன். ஓகே, அண்டர்ஸ்டுட்மா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். what நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, f of x is equal to modulus of x for x belongs to R. f of x equal to modulus of x belongs to R, with then following the statement is correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளியரா? ஸோ இந்த சம்மை பார்த்தாலே மாடுலஸ் ஆஃப் எக்ஸை பார்த்தாலே இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரோல் என்னதுன்னா, எவரி டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் பட் கண்டினியூஸ் நீட் நாட் பி டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்றதுக்கான இந்த எக்ஸாம்பிள். ஓகே, சரி, எனிஹோ நம்ம எப்பயும் போல் சம்மை சால்வ் பண்ணலாம். கிவன் ஃபங்க்ஷன் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணிக்க, -x if condition is x less than 0 plus x if x greater than or equal to 0. That is the value for f of x. Modulus of x வந்து டெஃபினேஷன் எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு f days of x கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இப்போ f days of x நீ ஃபைன் பண்ணிங்கன்னா -1 if x less than 0 +1 if x greater than or equal to 0. இது டேட்டா. கிளியரா? இப்போ கண்டிஷன் இஸ் ஃபார்ம் பண்ணலாமா? லெஃப்ட் லிமிட்டு ஃபஸ்ட்டு இங்கே என்னென்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். முதல் கண்டினியூஸா அப்படின்னு செக் பண்ணலாம், அப்புறம் 1/1 செக் பண்ணிடலாம். ஓகே, இங்கே f days of டெரிவேட்டிவ் கூட தேவையில்லைங்க. ஸோ நம்ம என்ன பண்ணால் போதும், ஜஸ்ட்டு என்ன பண்ணிக்கணுங்க, முதல் கண்டினியூஸா ஒவ்வொன்றா 1/1 வெரிஃபை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ கண்டினியூஸ்க்கு என்ன ஃபார்முலா? லிமிட் x tends to 0, லெஃப்ட் லிமிட்டு f of x, லிமிட் x tends to 0, ஓகே, f of x is equal to f of 0. It's clear? ஸோ அப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணும்போது அப்போ லிமிட் x tends to 0, லெஃப்ட் லிமிட் f of x ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா -x. ஸோ லிமிட் x tends to 0 ப்ளஸ் f of x ரைட் லிமிட் வேல்யூ பார்த்தா இந்த x f of 0 அப்படி அப்ளை பண்ணால் அகெயின் 0. ஸோ அப்போ லிமிட் அப்ளை பண்ணால் 0 is equal to 0 is equal to 0. அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன், f of x is what meaning is continuous. ஓகே, f of x is continuous at x is equal to 0 அப்படின்னு சொல்லிடணும். கிளியரா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். இந்த ஃபங்க்ஷன் இஸ் ஓகே கண்டினியூஸ் அட் x equal to 0ன்னு இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஏன்னா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ டிஃப்ரென்ஷியபிளா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட்டு வெரிஃபை பண்ணுங்கள்.
ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணலாம். ஸோ எம்சிக்குள்ள ஷார்ட்கட் மெத்தட் பேர் எப்படி டி பை டிஎக்ஸ் ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வாட் இஸ் அ வேல்யூ -x at x = 0. ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு டி பை டிஎக்ஸ் ஆஃப் ரைட் ஹேண்ட் ஃபங்க்ஷன் வாட் இஸ் அ வேல்யூ x at x = 0. ஸோ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா -1 at x = 0. ஸோ அகெயின் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 1 at x = 0. ஸோ இங்கே ஏதாவது எக்ஸ் வேல்யூ இருந்தால் எக்ஸோட வேல்யூ 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். எதுவுமே இல்லை, ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ -1 லெஃப்ட் லிமிட்டு, ரைட் லிமிட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. இந்த போத் ஆர் நாட் ஈக்குவல். Therefore, அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன், f is not differentiable. Okay, f is not differentiable. Okay, at which point x = 0 the function is not a differentiable. Clear? அப்போ இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் டி f is a differentiable கொடுத்துருக்காங்க. ஸோ this is a wrong statement. அப்போ கரெக்ட், அப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஆப்ஷன் டி f is not a differentiable. பட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, டிஃபரன்ஷியபிள்னு கொடுத்துருக்காங்க. கிளியரா? ரைட்டு. ஸோ அப்போ இன்றைக்கி ஒரு டவுட் இருக்கும், சார் அப்போ ஆப்ஷன் சி கரெக்டான ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டீங்க, ஆப்ஷன் டி வந்து ராங் ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் பண்ணிட்டீங்க, அப்போ ஏவுக்கும் பிக்கும் இது கரெக்டாக ராங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியல சார்னா, வெரி சிம்பிள். f of x is equal to modulus of x. ஸோ அப்போ f of x equal to modulus of xனா அப்படியே கிராஃப் ட்ரா பண்ணிக்கிங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியுங்க modulus of xோட கிராஃப் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வேல்யூ. கிளியரா? ஸோ அப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா y is equal to +x ஆகும். அகெயின் திஸ் கர்வ் இப்படி மூவிங் ஆகிட்டு இருக்கும். திஸ் கர்வ் பார்த்தீங்கன்னா y is equal to வாட்ஸ் இல்லைங்க -x. இதுதான் நம்மளுக்கு ஒரு modulus of xோட கிராஃப். கிளியர்? y is equal to modulus of x நம்ம அடிக்கிறோம் யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ x equal to 0. கிளியரா? இப்போ நல்லா பார்த்துங்க, இந்த modulus of xோட கர்வ் பார்த்தீங்கன்னா x = 0 வரும்போது ஒய்யோட வேல்யூ 0 ஆகும். ஏன்னா 0,0 தானே. ஸோ அப்போ மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா அட் விச் பாயிண்டில் வரும், x = 0. ஸோ அந்த மினிமம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக சொல்லிடலாம், மினிமம் பாயிண்ட் இந்த கிராஃபுக்கு வந்து மினிமம் பாயிண்ட் அட் x = 0 சொல்லலாம். பட் மேக்ஸிமம் பாயிண்ட் என்னன்னு சொல்ல முடியுமா, திஸ் லைன் இஸ் எக்ஸ்டெண்டட். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ என்னால் சொல்லவே முடியாது. ஓகே, தேர்ஃபோர் அப்போ நோ மேக்ஸிமம் பாயிண்ட். தேர்ஃபோர் நோ மேக்ஸிமம் பாயிண்ட். கிளியர்? என்னால் மினிமம் பாயிண்ட் சொல்ல முடியுங்க, மேக்ஸிமம் பாயிண்ட் சொல்ல முடியாது. ஸோ அப்போ கரெக்டாக ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், எஃப் ஹேஸ் அ மினிமம் வேல்யூ அட் x = 0. ஷோர், x = 0ல் தான் நம்மளுக்கு என்னது மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அகெயின் x = 0 பாயிண்ட் இஸ் எ மினிமம் பாயிண்ட். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ கரெக்ட். f ஹேஸ் அ நோ மேக்ஸிமம் வேல்யூ. எஸ், எக்ஸாக்டாக திஸ் வேல்யூ இஸ் கிராஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். என்னால் மேக்ஸிமம் வேல்யூ ப்ரிடிகேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணேன், f ஹேஸ் அ நோ மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ, பி, சி இது மூணுமே கரெக்டு. ஆப்ஷன் டி வந்து இட்ஸ் நாட் ராங். கிளியரா? ரைட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? அப்படி நெக்ஸ்ட் கொஸ்டின், த அப்சல்யூட்லி மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, f of x = x³ - 3x + 2 க்ளோஸ் இன்டர்வல் 0 to 2. சப்போஸ் இந்த சம்மில் அப்சல்யூட்லி அப்படின்னு வேர்டே கொடுக்காம ஃபைண்ட் த மேக்ஸிமம் மினிமம் வேல்யூன்னு இருந்தால் கூட நீ என்ன கண்டுபிடிச்சிக்கிறேன்னா அப்சல்யூட்லி மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ தான் அந்த சம்முன்னு கண்டுபிடிச்சிக்கணும். ஏண்டா இன்டர்வல் எதில் கொடுத்துருக்காங்க, க்ளோஸ் இன்டர்வல். ஸோ க்ளோஸ் இன்டர்வல் கொடுத்தாலே அந்த சம்மு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ தான். ஒருவேளை கொஸ்டின் இங்கே கொடுத்துட்டாங்க அப்சல்யூட்லி மேக்ஸிமம் மினிமம்ட்டு மேக்ஸிமம் வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் அப்சல்யூட்லின்னு வேர்டு கொடுக்காம இருந்தால் கூட நீ என்ன பண்ணிக்க, க்ளோஸ் இன்டர்வலாக இருந்தாலே அப்சல்யூட்லி மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ தான். கிளியரா? ரைட். அப்போ கொடுத்துருக்க சம் பார்த்தீங்கன்னா f of x வந்து வாட் இஸ் அ வேல்யூ, x³ - 3x + 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நீ என்ன பண்ண போகிறீங்க, அப்போ f days of x கண்டுபிடிக்கணும். அப்போ f days of x வந்து 3x² - 3. ஸோ நம்மளுக்கு அல்டிமேட் எய்ம் என்ன, கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ f days of x = 0ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ 3x² - 3 = 0. டேக் இட் 3 காமனாக டிவைட் பண்ணி விட்ருங்க. அப்போ x² - 1 = 0. இப்போ x² = 1. அப்போ x = +or -1. ஸோ இப்போ x = +or -1 அப்போ -1 does not belongs to close interval 0 to 2. ஏன்னா இன்டர்வல் 0 to 2 தானே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ -1 கண்டிப்பாக 0 to 1க்குள்ளே வராதுங்க. ஸோ அப்போ ஆனால் பட் 1 belongs to ஒன்ஸ் வேல்யூ க்ளோஸ் இன்டர்வல் 0 to 2க்குள்ளே வருங்க. ஸோ அப்போ நீ எந்தெந்த வேல்யூக்கு நீ வெரிஃபை பண்ண போகிறேன்டா, x = 0, நெக்ஸ்ட் வாட் இஸ் அ வேல்யூ, x = 1, அகெயின் x = 2. இந்த 3 வேல்யூக்கு தான் நீ வெரிஃபை பண்ண போகிற. இந்த 3 பாயிண்ட் தான் மேக்ஸிமம் ஒரு மினிமம் வேல்யூ கிடைக்கும். ஸோ வெரி சிம்பிள், x = 0 f of 0ல் அப்ளை பண்ணுங்கள். அப்போ f of 0ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0 - 3 × 0 + 2 = 2. நெக்ஸ்ட்டு 1 அப்ளை பண்ணுங்கள். f of 1 அப்ளை பண்ணிங்கன்னா வாட் இஸ் அ வேல்யூ, 1³. நெக்ஸ்ட்டு -3 × 1 + 2. ஸோ அப்போ ஃபாலோ பண்ணிங்கன்னா 1 + 2 3, இங்கே ஒரு -3 that is equal to 0. நெக்ஸ்ட்டு 2 அப்ளை பண்ணிங்கன்னா வாட் இஸ் அ வேல்யூ, 2³ - 3 × 2 + 2.
Simply பண்ணீங்கன்னா 8 minus 6 plus 2 that is equal to what's the value? 0. Sorry 4. 0 கிடையாது 4. That value is equal to 4. இப்போ question பார்த்தீங்கன்னா maximum value கேட்டிருக்காங்களா? So அப்போ maximum value 4. Which point at x equal to 2. Therefore, what a conclusion? The maximum value is 4 at which point? X equal to 2. Suppose minimum value கேட்டிருந்தாங்கன்னா very simple. The minimum value is clear. Minimum value is, what is the value? 0 at x equal to 1. So sumல வந்து maximum value தான் கேட்டிருக்காங்க, that is 4 maximum value. Clear? Right. அடுத்த சம் போயிடலாமா? What are questions? இந்த question நல்லா பாருங்க. The slope of the curve, okay, slope of the curve கொடுத்துட்டாங்க, y is equal to minus x cube 3x square 8x minus 20, okay, is maximum at இந்த ஸ்லோப் வந்து எந்த பாயிண்ட்ல மேக்ஸிமம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் at அப்படின்னு क्वेश्चन கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணா ஸ்லோப் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்லோப் பார்த்தீங்கன்னா m கண்டுபிடிக்கணும், that is equal to derivative curve கண்டுபிடிக்க dy by dx கொடுத்துருக்க சம்ம ஒன் டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணாலே நம்மளுக்கு அது என்ன கிடைக்கும்? ஸ்லோப் கிடைக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், m is equal to ஸ்லோப் கண்டுபிடிக்கலாமா dy by dx. அப்போ ஸ்லோப் வேணும்டா வாட் த மீனிங் மைனஸ் 3x ஸ்கொயர், எனக்கு dy by dx தானே வேணும். ஸோ அப்போ டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறேங்க, மைனஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 அகெயின் கான்ஸ்டன்ட் 0. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டேன்னா dy by dx கண்டுபிடிக்கிறேன், அதுதான் வேல்யூ m. தேர்ஃபோர் அப்போ m is equal to மைனஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8. கொஸ்டின் வந்துருச்சா? இப்போ நான் கண்டுபிடிச்ச ஸ்லோப்பு தான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன ஃபஸ்ட் என்ன பண்ணணும், dm by dx கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அப்போ dm by dxனா மைனஸ் 6x ப்ளஸ் 6. கிளியரா? நெக்ஸ்ட்டு அடுத்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிங்க. dm by dx is equal to 0ண்டா இப்போ மைனஸ் 6x ப்ளஸ் 6 equal to 0ண்டா 6 டிவைட் பண்ணால் இப்போ மைனஸ் x ப்ளஸ் 1 is equal to 0. அப்போ ஆட்டோமேட்டிக்காக x is equal to 1. கிளியரா? அண்டர்ஸ்டுட்னோ? ஸோ அப்போ நான் செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிக்கிறேன், d ஸ்கொயர்டு m பை dx ஸ்கொயர்டு நீ கண்டுபிடிச்சிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் 6 இன்ட்டு 1 கான்செப்ட் 0. ஸோ கண்டிப்பாக இந்த வேல்யூ லெஸ் தென் 0. அப்போ லெஸ் தென் 0 ஆயிடுச்சுன்னா செகண்ட் டெரிவேட்டிவ் நெகட்டிவ் ஆனாலே நம்ம என்ன சொல்லுவோம், மேக்ஸிமம் சொல்லிடுவோம். கிளியர்? அப்போ x is equal to 1 is a maximum point. Maximum point. x equal to 1 is a maximum point. Understood now? இப்போ கொஷின் இஸ் என்ன கேட்டிருக்காங்க, ஸ்லோப் ஆஃப் த கர்வ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வாட் இஸ் த கொஷின், y is equal to மைனஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 8x மைனஸ் 20 இதான கொஷின். இப்போ புட்டு x equal to 1க்கு அப்ளை பண்ணி y வேல்யூ கண்டுபிடிங்க. ஸோ அப்போ ஹியர் பண்ண மைனஸ் 1 தி ஹோல் கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 8 இன்ட்டு 1 மைனஸ் 20. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா மைனஸ் 1 ப்ளஸ் 3 ப்ளஸ் 8 மைனஸ் 20. கிளியரா? அப்போ ஃபார்ம் பண்ணிங்கன்னா minus 21 plus 11 assembly பண்ண minus 10. Therefore slope of the point okay, slope of the point பார்த்தீங்கன்னா maximum point எந்த point x ஓட வேல்யூ 1 இருக்கும்போது corresponding y ஓட வேல்யூ minus 10 இருக்கு. Is clear? That is option A. Understood ma? Right. Next question பாருங்க. What a question number 5 அப்படின்னு question பார்த்தீங்கன்னா given f of x is equal to x square, அது question கொடுத்திருக்காங்க for x belongs to R real number, then which of the following statement is incorrect? Note the point, incorrect. Correct இல்லை incorrect. Is clear? Right. இப்போ இது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 4 ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட்ன்றதால 4 ஸ்டேட்மெண்ட் வெரிஃபை பண்ணோம். ஸோ அப்போ f of x பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அ வேல்யூ ரஜா, x ஸ்கொயர்டு x belongs to R மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் இஸ் மொதல் கண்டினியூஸ் டிஃப்ரென்ஷியபிளா அப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கிளியர்? பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ பாலினாமியல் ஃபங்க்ஷன். கிளியர்? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர், இட் இஸ் ஓகே, இட் இஸ் பாலினாமியல் ஃபங்க்ஷன். நீ ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட ப்ரூவ் பண்ணலாம், அதுக்கு பெட்டராக இப்படி போயிருங்க, இட் இஸ் பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ். இஸ் கிளியர்? ஒரு ஃபங்க்ஷன் வந்து பாலினாமியல் இருந்தால் கண்டிப்பாக இட்ஸ் எ கண்டினியூஸாக இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும். தேர்ஃபோர் இட் இஸ் continuous and differentiable. It is a continuous and differentiable. It is a continuous and differentiable
Okay, at the point, what's the point? X equal to 0. Clear? The function is continuous. Every polynomial function is continuous everywhere. That's the definition. அதே மாதிரி every polynomial function is differentiable at everywhere. Question. இது நம்மளுக்கு வந்து result. So, அப்போ polynomial function is continuous and everywhere. Therefore, it is also continuous. And x square is a polynomial function. It's a continuous. It's also differentiable. So, அப்போ option C யும் option D யும் ரெண்டுமே correct. இப்போ நான் என்ன பண்ணேன் ஏவும் பியும் செக் பண்ணோம். ஸோ அப்போ ஏயும் பியும் செக் பண்ணால் நோ பாயிண்ட் இந்த மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க, மினிமம் வேல்யூ எஃப் டஸ் நாட் எக்ஸிட்னு வேறு கொடுத்துருக்காங்க. கிளியரா? ரைட். இப்போ நீ என்ன பண்ணுங்க எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிங்க. ஸோ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சின்னா 2x. ஸோ அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் நீ கண்டுபிடிச்சின்னா தட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2. இஸ் கிளியர்? அப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிங்க எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா தட் இஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. கிளியர்? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா இதை கொண்டு போய் செகண்ட் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்கும்? வெரி கான்ஸ்டன்ட் 2 தட்ஸ் கிரேட்டர் தென் 0. அப்போ என்ன பண்ணுவேன்? இந்த மினிமம் பாயிண்ட் கண்டுபிடிச்சதா? இந்த மினிமம் பாயிண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. கிளியரா? மினிமம் பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ மினிமம் வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும். இந்த மினிமம் வேல்யூ கொண்டு போய் எஃப் ஆஃப் எக்ஸில் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா இப்போ எஃப் ஆஃப் 0 போட்டிங்கன்னா 0. தேர்ஃபோர் அப்போ வாட்ஸ் த வேல்யூ? The minimum value is 0 at which point raja? X equal to 0. Clear? ஆனால் நம்மளுக்கு x equal to 2 and x equal to 0 என்ற பாயிண்ட்டுக்கு மினிமம் தான் கண்டுபிடிக்க முடியாது தவிர மேக்ஸிமம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ நோ மேக்ஸிமம் பாயிண்ட். ஓகே, நோ மேக்ஸிமம் பாயிண்ட். கிளியர்? நோ மேக்ஸிமம் பாயிண்ட். இது வந்து கன்க்ளூஷன் இதெல்லாம் நோ மேக்ஸிமம் பாயிண்ட். கிளியரா? இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கடா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா நோ பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம். கரெக்ட் தானே? என்னால் நோ மேக்ஸிமம் பாயிண்ட் இங்கே இந்த சம்முக்கு வந்து மேக்ஸிமம் பாயிண்ட்டே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ கரெக்டான ஆப்ஷன் கொடுத்தாரு நோ மேக்ஸிமம் பாயிண்ட். ஸோ திஸ் ஆப்ஷன் ஆல்சோ கரெக்ட். பட் ஏன்னா மினிமம் வேல்யூ 0 அட் எக்ஸ் ஈக்குவல் 0 பாயிண்ட்டுக்கு வந்து மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க? த மினிமம் வேல்யூ எஃப் இஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் எ ராங் ஸ்டேட்மெண்ட். கிளியரா? ஸோ அப்போ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வரும்போது ஆப்ஷன் ஏ. The remaining 3 statement is correct. ஏன்னா இங்கே பி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நோ பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம். எந்த பாயிண்ட்டும் இங்கே மேக்ஸிமம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். சம்ம சால்வ் பண்ணும்போது எந்த பாயிண்ட்டும் நோ மேக்ஸிமம் பாயிண்ட் வராதுங்க. கிளியரா? அப்போ பி சி டி 3 ஆப்ஷனுமே கரெக்டு, ஏ ஆப்ஷன் மட்டும் இன்கரெக்ட். தட் இஸ் ஆப்ஷன் ஏ. கிளியர் மை சில்ட்ரன்? ரைட்டு. கரெக்டு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. சேம் வே கொஸ்டின் நம்பர் 6. The given function f of x equal to x cube கொடுத்துருக்காங்க. At x equal to 0. This point is local maximum, local minimum, not differentiable at inflection. Point of inflection கேட்டிருக்காங்க. கிளியரா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் கான்செப்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறேன். ஓகே, இந்த பாயிண்ட்டை நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் வச்சு சால்வ் பண்ணலாம். பெட்டர் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் வச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக முடிஞ்சிடும். ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் கான்செப்ட் படி என்ன? எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 3x². ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிங்க எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 3x² equal to 0னா ஆட்டோமேட்டிக்காக x² equal to 0. therefore what is the value? x equal to 0. கிளியரா? அப்போ x equal to 0ன்னு வரும்போது 34 அப்போ இன்டர்வல் நீ எடுத்துக்கங்க. whatever -∞ to +∞ that is equal to x equal to 0. கிளியரா? இப்போ given sum என்ன தெரியும்? f of x is equal to what's the value? x3. ஓகே, f of x equal to x3. பட் f days of x வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சாரி, அதை திரும்ப எழுதுகிறேன். 3x². கிளியரா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? -∞ to 0க்குள்ளே இன்பிட்வீனில் எந்த வேல்யூ நான் எடுத்தனாலும் ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் x ஈக்குவல் டு நான் -1 எடுத்து எஃப் டேஸ் டபுள் டேஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வச்சுக்கேன். எஃப் டேஷ் ஆஃப் -1ல் போய் நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 3 × -1² இஸ் கிரேட்டர் தென் 0. என்ன -1² இல்லையா? திஸ் ஆல்சோ பாசிட்டிவ். 0 to ∞ நீ எந்த வேல்யூ எடுத்தாலும் இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குனால திஸ் ஆல்சோ பாசிட்டிவ். அப்போ வாட் இஸ் த கன்க்ளூஷன்? x equal to 0னா x equal to 0 இஸ் எ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். எப்படி சார் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சொல்கிறீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியுங்க. இப்போ நம்ம ஒரு கண்டுபிடிச்ச பாயிண்ட் வந்து இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்க. ஓகே, இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 அப்படின்னு ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு வச்சுக்க. ஸோ ஒரு பாயிண்ட் வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக போச்சுன்னா இந்த பாயிண்ட் என்ன சொல்லுவோம்னா மினிமம் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். கிளியர்? அதே மாதிரி நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக போச்சுன்னா அதாவது ப்ரீவியஸாக லெஃப்ட் லிமிட்டில் -1 to 2க்குள்ளே நெகட்டிவாகவும் அதுக்கப்புறம் பாசிட்டிவ் ஆச்சுன்னா இந்த பாயிண்ட் என்ன சொல்லுவோம்? மேக்ஸிமம் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இஸ் கிளியர்?
ரெண்டுமே பாசிட்டிவ் ஆர் போத்துமே நெகட்டிவாக இருந்தால் இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்ஃப்ளெக்ஷன், பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நம்மளுக்கு டெஃபினேஷன். கிளியரா? அப்போ இங்கே x = 0 பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பாசிட்டிவ். தேர்ஃபோர் அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன், x = 0 இஸ் ஏ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். 0 is a point of inflection. It's clear? X = 0 is a point of inflection. ஏன்னா இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடியும் பாசிட்டிவ் பின்னாடியும் பாசிட்டிவ். ஸோ போத் ஆர் பாசிட்டிவ் போத் ஆர் நெகட்டிவ் இருந்தாலே அந்த பாயிண்ட் இஸ் கால்டு த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கான்செப்ட். இல்லை செகண்ட் டெரிவேட்டிவ் கூட யூஸ் பண்ணி கூட சால்வ் பண்ணலாம். கிளியர்? அண்டர்ஸ்டுட்மா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். வாட் ஆர் கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா given f of x = x/2 plus 2/x is a local maximum அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணிடலாம், சேம் வே ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாமா? given what is f of x = x/2 plus 2/x. இப்போ நீ என்ன ஃபைன் பண்ணுவேன், f dash of x கண்டுபிடிச்சிங்கன்னா 1/2 minus 2/x². கிளியரா? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். இப்போ இதையும் நீ என்ன பண்ணிக்கின்னா 1/2 minus 2/x⁻². செகண்ட் டெரிவேட்டிவ் சேர்த்து கண்டுபிடிச்சிருங்க. f double dash of x கண்டுபிடிச்சிங்கன்னா அகெயின் 1 கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 0. இல்லையா? செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ணும்போது கான்ஸ்டண்ட்டை பண்ணிங்கன்னா 0. நெக்ஸ்ட் இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணால் ப்ளஸ் ஓகே 4x⁻³ இல்லையா? இது ரெண்டையும் ஃபார்ம் பண்ண ப்ளஸ் 4x⁻³ அப்போ ஹியர் யூ குட் பண்ணி f double dash of x is equal to 4/x⁻³ அப்படின்னு கொஸ்டின்ஸ். 4/x⁻³ செகண்ட் டெரிவேட்டிவ். கிளியரா? ரைட். இப்போ நம்ம கொஸ்டின் போயிடலாம். கிளியரா? கொஸ்டின் நம்மளுக்கு என்ன தேவைங்க, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் f dash of x is equal to 0. இப்போ f dash of x equal to 0 வாட்ஸ் அ வேல்யூ 1/2 minus 2/x² is equal to 0. இப்போ சிம்பிளி பண்ணிங்கன்னா 1/2 is equal to 2/x². அப்போ here x² is equal to 4, x equal to plus or minus 2. clear? x equal to plus or minus 2. இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் மினிமம் தான் கேட்டிருக்காங்க. லோக்கல் மேக்ஸிமம் கேட்கல, லோக்கல் மினிமம். அப்போ நீ என்ன பண்ணிங்கன்னா f double dash of 2ல் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 4/2³. therefore இது greater than 0 பாசிட்டிவா. நெக்ஸ்ட் f double dash of 2ல் நீ அப்ளை பண்ணிங்கன்னா 4/-2³ -2³ -2/-8 வரும். this also less than 0. ஸோ அப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் greater than 0 வந்தால் இந்த பாயிண்ட்டு மினிமம், செகண்ட் டெரிவேட்டிவ் less than 0 வந்தால் this point is maximum. கிளியர்? இப்போ x -2. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மினிமம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ x is equal to 2 is a minimum point. okay, x equal to 2 is a minimum point. clear? next again x equal to -2 is maximum point. understood the questions? so இப்போ question என்ன கேட்டிருக்காங்க, minimum point. அப்போ minimum point வரும்போது x equal to 2 is a minimum point. that is option A. okay, understood ma? right. next question bar. the function f from R to R. okay, the function f from R to R defined as f of x equal to x³ plus 1. f of x equal to x³ plus 1. then the function has இது question. clear? அப்போ here இது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 4 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுத்துருக்க டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா f of x equal to x³ plus 1. இப்போ என்ன பண்ணீங்க, f dash of x is equal to 3x² plus constant differentiation பண்ணால் 0. கிளியரா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மினிமம் மேக்ஸிமம் வேல்யூவா. அப்போ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நீங்கள் பெஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா f dash கிரிட்டிக்கல் பாயிண்ட் பண்ணிங்க. f dash of x equal to 0ன்னு வச்சுங்க. f dash of x equal to 0ன்னு வச்சிங்கன்னா அப்போ 3x² is equal to 0. ஓகே, கிளியரா? ஸோ அப்போ x equal to 0ன்னு வந்துடும். ஸோ அப்போ நான் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் கான்செப்டே யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ எப்படி யூஸ் பண்ணலாம், -∞ to +∞ x equal to 0 அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். கிளியரா? சரி, இப்போ நான் என்ன சம் என்னது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா f dash of x வந்து நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், 3x² கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லையா? f dash of x வந்து. ஸோ அப்போ -∞ 0க்குள்ளே மீண்டில் ஐ கேன் சூஸ் எனி ஒன் வேல்யூ. ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x equal to -1 எடுத்தேன்னு வச்சுக்க.
அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எஃப் டேஷ் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் நான் சப்ஸ்டிட் பண்ணும்போது 3 into minus 1 the whole square, sure this value is equal to greater than 3, the greater than 0, positive. Clear? 0 to infinity இல்லை plus x equal to plus 1 எடுத்தேன்னு வச்சுக்க. அப்போ f dash of 1 நான் கண்டுபிடிச்சேன்னா அப்போ 3 into 1 square, this also greater than 0, so positive. So அப்போ first derivative concept படி positive to positive or negative to negative வந்துச்சுன்னா இந்த point வந்து point of inflection. Therefore அப்போ what are conclusions? X equal to 0 is a point of inflection. Is clear? Point of inflection. Okay, x equal to 0 is a point of inflection. அப்போ x equal to 0 is a point of inflection வந்துச்சுன்னா அப்போ what are conclusions? நம்ம என்ன செய்வோம்? இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா neither maximum nor minimum. maximum கண்டுபிடிக்க minimum கண்டுபிடிக்க முடியாது. கிளியரா? ஸோ அப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? no minimum value, no maximum value ரெண்டுமே கண்டுபிடிக்க முடியாது. therefore அப்போ neither maximum nor minimum, that is equal to option D. clear now? Next question number 9. What a given question number 9, the trapezium is defined by the function, okay, area, actually that's the question, area of the trapezium is defined the functions, okay, given f of x is equal to 10 plus x into root of 100 minus x squared, okay, then area its maximized is quotients. okay, இதை quotients கேட்டிருக்கு. அப்போ இந்த சம்மை எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கின்னு வச்சுக்கேன். ஸோ கொஸ்டின் வந்து மேக்ஸிமைஸ் தான் கேட்டிருக்காங்க. கிளியர்? அப்போ இல்லாட்டி எக்ஸ் பி த சைட் ஆஃப் தி என்ன பண்ணிக்க ட்ரெபீசியம்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன். அப்போ கிவன் சம்மை பார்த்தீங்கன்னா எஃப் டேஸ் கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து வாட் இஸ் அ வேல்யூ 10 + x இன்ட்டு ரூட் ஆஃப் 100 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது கொஸ்டின்ஸ். ஸோ அப்போ ஹியர் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணி ரெண்டு பக்கம் ஸ்கொயர் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அப்போ ப்ராடக்ட் ரூலை யூஸ் பண்ணுங்க. அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா யூவி மெத்தட் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்போ 10 + x இன்ட்டு ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா வாட் இஸ் வேல்யூ 1/2 ரூட் ஆஃப் 100 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அகெயின் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் ரூட்டுக்குள்ளே டிஃபரன்ஷியேட் பண்ணி கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண 0, எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் -2x ப்ளஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 100 minus x squared into again constant differentiation 0, x differentiation value 1. clear? product rule apply பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, அந்த 2 + 2 என்று கேன்சல் பண்ணிடு. அப்போ சிம்பிளி பண்ணிங்கன்னா -x into 10 + x divided by root of 100 minus x squared plus root of 100 minus x squared by 1 வச்சுக்க கிராஸ் மல்டி பண்ணிக்கிங்க. கிளியரா? அப்போ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் -10x minus x squared, இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா +100 minus x squared. கிளியரா? இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் 100 minus x squared divided by root of 100 minus x squared. Here f dash of x is equal to ஃபாலோ பண்ணிக்கலாமா? இது ரெண்டையும் சிம்பிளி பண்ணிங்கன்னா -2x squared next minus 100x plus 100 by what is the value? root of 100 minus x square. இது டேட்டா. இப்போ கொஸ்டின் வந்து நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? f dash of x equal to 0 ன்னு போடணும். கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிங்க. f dash of x equal to 0 கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சலாமா? ஸோ பெட்டர். அப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட் நீ கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா f dash of x equal to 0, அப்போ டினாமினேட்டர் ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போ வாட் இஸ் ரிமைனிங்? -2x squared minus 10x plus 100 equal to 0. ஸோ மைனஸ் ஆல் 2 ஆல் ப்ராடக்ட் பண்ணி விட்ருங்க. அப்போ ப்ராடக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 50 equal to 0. கிளியரா? இப்போ 2 ஆல் டிவைட் பண்ணி விட்டுலாமா? அப்போ ஹியர் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா -50 ஹியர் வாட்ஸ் அ வேல்யூ 25 into 2. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா சாரி இப்போ ஃபேக்டரைசேஷன் பண்ணோம். ஸோ அப்போ நம்ம வேல்யூ என்ன பண்ண போகிறோம்னா 1 second. ஸோ இதை நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணிட்டு வச்சுக்க -50. அப்போ ஃபேக்டரைசேஷன் பண்ணால் 10 into 5. கிளியர்? +5 அப்போ என்ன பண்ணீங்க மைனஸ் இது +5 அப்போ இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ்ஸாக வச்சுக்க. வாட் ரியாக்ஷன்? அப்போ x + 10 into வாட்ஸ் பண்ணிங்க x - 5 equal to 0. அப்போ வாட்ஸ் வேல்யூ? x is equal to 5, x equal to -10. இது டேட்டா.
கிளியரா? ஸோ நம்ம சூஸ் பண்ணிக்கிறது வந்து எக்ஸ் வந்து சைடு ஆஃப் தி ஓகே சைடு ஆஃப் த ட்ரெபீசியம். ஸோ அப்போ நெகட்டிவ் வந்து கேனாட் பாசிபிள் எக்ஸ் ஈக்குவல் டு -10. ஸோ ஒன்லி ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு 5 மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் டு -10 இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா லென்த் இல்லைங்களா, எக்ஸ் இஸ் லென்த் ஆஃப் த ட்ரெபீசியம். அப்போ இட்ஸ் நாட் பாசிபிள். நீங்கள் அதுக்கு வெரிஃபை பண்ண தேவையே இல்லைங்க, ரிஸ்க் எடுக்கவே வேணாம். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 ஏரியா தானே கொஷின் கேட்டிருக்காங்க, கொண்டு போய்ட்டு f(x)ல் போய் சப்ஸ்டிட் பண்ணி விட்டுரு. ஸோ அப்போ ஹியர் f(5) நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அப்போ வாட் சொல்லுங்கள் 10 + 5 இன்ட்டு √100 - 25. ஸோ அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா 15. இதை சிம்பிளி பண்ணால் √75. ஓகே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 75. 75 25 × 3ன்னு போட்டிங்கன்னா அப்போ 5 + 75 × √3. கிளியர்? 75 √3 ஏரியானால சென்டிமீட்டர் ஸ்கொயர். இஸ் கிளியர்? தட் இஸ் ஆப்ஷன் சி. அண்டர்ஸ்டுட்மா? ரைட். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 10 என்ன சொல்லுங்கன்னா த லீஸ்ட் வேல்யூ, ஆக்சுவலாக அங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, லீஸ்ட் வேல்யூ. Okay, the least value of the, that is least value or minimum value of the function f(x) is equal to 2 cos x plus x. இந்த close interval 0 to π/2. Question வந்து 0 to π/2 கொடுத்துருக்காங்க. So close interval 0 to π/2 that is a meaning for absolutely maximum minimum value. Clear? So அப்போ given question பார்த்தீங்கன்னா f(x) is equal to what is the value 2 cos x plus x. Clear? இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா f dash of x is equal to cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் minus sin x. அப்போ -2 sin x plus x டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 1. cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் minus sin x, x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஓகே f dash of x கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நீ என்ன பண்ண போகிற f dash of x is equal to 0. கிளியரா? அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணால் -2 sin x plus 1 is equal to 0. கிளியரா? அப்போ வாட் இஸ் த வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 sin x is equal to வேல்யூ 1. -2 sin x கொண்டு போனால் +2 sin x into 1. அப்போ வாட் இஸ் த வேல்யூ sin x is equal to 1/2. அப்போ sin x equal to 1/2 அப்போ எக்ஸோட வேல்யூ என்னங்க π/6, 30 டிகிரியா? கிளியரா? இப்போ எனக்கு சைனோட வேல்யூ 30 டிகிரி மட்டும் தெரிஞ்சிருச்சு. இப்போ க்ளோஸ் 30 டிகிரி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக π/6 ஆனது belongs to close interval 0 to π/2க்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போ அப்சல்யூட்லி மேக்ஸிமம் மினிமம் அப்போ அந்த 3 வேல்யூக்குமே நான் கண்டுபிடிக்கணும். கிளியரா? அப்போ கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு f(0) எடுங்க. f(0) கொண்டு போய் இந்த f(x)ல் போய் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 × cos 0 + 0. cos 0 வேல்யூ 1. அப்போ 2 × 1 is equal to வேல்யூ என்னங்க 2. ஒரு வேல்யூ பிடிச்சதா? நெக்ஸ்ட்டு π/2 எடுங்க. f(π/2) எடுத்திங்கன்னா 90 டிகிரி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ 2 × cos π/2 is clear plus π/2. cos 90 0. ஸோ அப்போ 0 plus π/2. ஸோ பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.14. அப்போ டிவைடட் பை 2ன்னு பார்த்தீங்கன்னா அப்போ என்ன பண்ண 1 + 5 7. அப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.57. கிளியரா? அப்படி போட்டுடலாமா? நெக்ஸ்ட்டு அகெயின் π/6. அப்போ எப்போ 5/6 நான் வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். கிளியர்? அப்போ சேம் ஃபங்க்ஷனில் போய் சப்ஸ்டிட் பண்ணணும். 2 × cos π/6 ஓகே ப்ளஸ் அகெயின் π/6. அப்போ சிம்பிளி பண்ணிங்கன்னா 2 × cos π/6ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. அப்போ √3/2 ப்ளஸ் π/6ஓட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருங்க. அப்போ π/6னா அப்போ 3.14 டிவைடட் பை 6. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ சிம்பிளி பண்ணிங்கன்னா √3ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேஷனாக 1.7 வச்சுக்கோங்க. ஓகே அப்போ 3.14 6ஆல் டிவைட் பண்ணிட்டேன்னு வச்சுங்க. ஓகே அப்போ ஹியர் 0 30 6 டைமு 30 ரிமைனிங் 1 14. ஓகே அப்போ 2 டைம்ஸ் 0.62ன்னு வச்சுக்க. அப்ராக்சிமேஷனு 5ன்னு வச்சுங்க. ஓகே 5.2ன்னு வச்சுக்க. 0.5 அப்ராக்சிமேஷனை டிவைட் பண்ணிங்க 0.5. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வாட் இஸ் வேல்யூங்க 2.2ன்னு வந்து நிற்கும். ஓகே ஸோ அப்போ நீங்கள் ஹியர் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா வாட் இஸ் த கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f(0) வேல்யூக்கு வந்துட்டு 2, f(5/2)க்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.57. ஓகே நெக்ஸ்ட்டு f(5/6)க்கு வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வேல்யூ 2.2. ஸோ இப்போ இந்த 3 வேல்யூ வந்திருக்கா? ஓகே ஸோ அப்போ 5/2 2.2. இப்போ இந்த 3 வேல்யூவில் கொஷின் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். லீஸ்ட் வேல்யூ கேட்டிருக்கு. அப்போ லீஸ்ட் வேல்யூ என்னங்க
1.57. அப்போ which point க்கு pi by 2. அப்போ what a conclusion? The minimum value, okay, the minimum point is clear. The minimum point is x is equal to pi by 2. Clear? X equal to pi by 2 is a minimum point. Understood now? Right. Next, given question, 11th question. Given f of x equal to the maximum value, okay, the maximum value of x into x minus 1 plus 1 whole power 1 by 3. The interval close interval 0 to 1. This is questions. So, maximum value தான் கேட்டிருக்காங்க. So, இப்போ close இது interval பார்த்தீங்கன்னா close interval 0 to 1. That is a meaning ஆட்டோமேட்டிக்காக என்ன கண்டுபிடிச்சலாம்? Absolutely maximum minimum value அப்படின்னு சம்மன் போட்டுடலாம். So, அப்போ here f of x is equal to close interval x into x minus 1 plus 1 whole power 1 by 3. இது datas. அப்போ நீ என்ன பண்ண போகிற? எப்போ மூலம் நீ என்ன பண்ணுங்க? டிஃபரன்ஷியேஷன் பண்ணிடலாமா? ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். இதை எப்படி சிம்பிளை பண்ணிக்கலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1 ஹோல் பவர் 1 by 3. இப்போ நீ என்ன கண்டுபிடிங்க? எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிங்க. எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிச்சா இப்போ 1 by 3 ஓகே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் பவர் 1 by 3 மைனஸ் 1 இப்போ மைனஸ் 2 by 3. ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க வேல்யூவை நீ டிஃபரன்ஷியேட் பண்ண. வாட்ஸ் வேல்யூ 2x மைனஸ் 1 கான்ஸ்டன்ட் பண்ண 0. கிளியர்? அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நீ வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா வாட் இஸ் அ வேல்யூ 2x மைனஸ் 1 டிவைடட் பை 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் பவர் 2 by 3. இது டேட்டாஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா அப்சல்யூட்லி மேக்ஸிமம் வேண்டாம். அப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட். அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்போ 2x மைனஸ் 1 டிவைடட் பை 3 இன்ட்டு x square minus x plus 1 whole power 2 by 3 equal to 0 னு வச்சுக்கங்க. ஸோ டினாமினேட்டர் 0 ஆயிரும். அப்போ வாட் இஸ் அ வேல்யூ? அப்போ 2x minus 1 is equal to 0. அப்போ x equal to 1 by 2. கிளியரா? அப்போ x equal to 1 by 2 is belongs to close interval 0 to 1. டெஃபினட்டாக இஸ் பாசிபிளா? ரைட். அப்போ நம்ம 3 வேல்யூக்குமே கண்டுபிடிக்கணும். அப்போ சம்மில் போய் f of xல போய் சப்ஸ்டிட் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ f of 0 எடுங்க. f of 0 எடுத்தீங்கன்னு வச்சுங்க. அதானே f of x சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 0 again 0 minus 1 plus 1 whole power 1 by 3. கிளியரா? அப்போ 0ல மல்டிபிள் பண்ணால் என்டையர் வேல்யூ 0 ஆயிரும். அப்போ 1 power 1 by 3 that's value is equal to 1. நெக்ஸ்ட் அடுத்த ஆப்ஷன் என்ன பண்ண போகிறோம்னா f of வாட்ஸ் அ வேல்யூ 1. இப்போ f of 1 எடுத்தீங்கன்னு வச்சுங்க. ஸோ அப்போ ஹியர் 1 minus 1 plus 1 whole power 1 by 3. ஸோ இப்போ இது சிம்பிளை பண்ணால் 1 minus 1 0 1 power 1 by 3 that's a value also 1. நெக்ஸ்ட் 1 by 2 அதையும் செக் பண்ணுங்க. இப்போ 1 by 2 நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா வாட் ரியாக்ஷனுங்க? 1 by 2 இன்ட்டு 1 by 2 மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஹோல் பவர் 1 by 3. இப்போ சிம்பிளை பண்ணிங்கன்னா 1 by 2 அகெயின் சிம்பிளை பண்ணிங்கன்னா மைனஸ் 1 by 2 ப்ளஸ் 1 ஹோல் பவர் 1 by 3. அப்போ ஹியர் வாட் இஸ் அ வேல்யூ? மைனஸ் 1 by 4 ப்ளஸ் 1 ஹோல் பவர் 1 by 3. இதை சிம்பிளை பண்ணால் 3 by 4. ஓகே அப்போ 3 by 4 ஹோல் பவர் 1 by 3. கிளியர்? எஃப் ஆஃப் 1 by 2. இப்போ கொஷின் இஸ் வாட் இஸ் த வேல்யூ கொஷின்? மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ கண்டிப்பாக 3 by 4 வந்து லெஸ் தென் 1 காட்டில் கம்மியாக தான் இருக்கும். அப்போ வாட் இஸ் த வேல்யூ? மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தோன்னா இது ரெண்டுக்குமே வேல்யூ என்னங்க? 1 தான். ஸோ as per conditions the maximum value வரும்போது ஆப்ஷன் சி the value is equal to 1. You understood now? கொஷின் நம்பர் 12 பாருங்கள். நல்லா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இங்கே என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எ பாலினாமியல் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டாங்க. நெக்ஸ்ட்டு டி பை அவர் டிகிரி வந்து 6 சச் தட் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் கொஷின் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆக்சுவலாக இது மீனிங் என்னது? டி பை டிஎக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன மீனிங்? எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் கியூப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 தி ஹோல் ஸ்கொயர். அதுதான் இங்கே கொஷின் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு கண்டிஷன் அசட்ரேஷன் ரீசன் சொல்லியிருக்காங்க. அசட்ரேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் த மினிமம் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெகட்டிவ். ஓகே ஏ மைனஸ் ஹெச் ஃபார் ஏ இது டெஃபினேஷன். ஓகே தட் இஸ் மீனிங் என்னது? எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் 0 நெகட்டிவ் and f days of x வந்து what is the meaning? Greater than 0. இதோட மீனிங் என்ன? d by dx of f of x. அப்போ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் greater than 0.
ஸோ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் நோக்கி மூவ் ஆகுச்சுன்னா ஓகே எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து மினிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்ற பாயிண்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொவைடட் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது. ஆக்சுவலாக இது வந்து என்ன இதுலேருந்து ஹச் வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஓகே அதை அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா இதுலேருந்து கிவன் ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு அப்படின்னு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண. ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் வந்து ஓகே மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டோட டெஃபினேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. கிளியர்? அப்போ இந்த டெஃபினேஷன் ரைட்டாக இருக்காங்க அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ நல்லா பாருங்கள், எப்போயுமே ஒரு மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு பேசிக்காக ஒர்க் ஆகும். அப்படி போவோம். கிளியர்? இப்போ இந்த ஒரு பாயிண்ட்டு, நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இங்கே என்ன நடக்குது, மேக்ஸிமம் இப்போ ஒரு கிராஃபாக எடுத்துக்கங்க, இதோட கிராஃபாக கூட அப்படி வச்சுக்கங்க. கிளியரா? இப்போ நல்லா யோசிங்க. இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கங்க. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டை வந்து நான் என்ன பண்ணேன், அசீவ் பண்ணிக்கிறேன். ஓகே வாட்ஸ்அப் வேல்யூ பின்னு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்டை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, கர்வ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ கர்வ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் வந்து என்னவாக இருக்குன்னா கிரேட்டர் தென் 0 ஆச்சு, பாசிட்டிவாக இருக்கும். இந்த சர்டன் ஸ்டேஜில் கர்வ் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ வாட்ஸ் வேல்யூ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து வாட்ஸ் மீனிங் லெஸ் தென் 0 ஆச்சு. திரும்ப இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் கர்வ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ ஹியர் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0. இது நம்மளுக்கு டெஃபினேஷன் தெரிஞ்சது. கிளியரா? அப்போ இந்த பாயிண்ட் பி ஆனது கிளியர் மேக்ஸிமம் பாயிண்ட். இப்போ நம்மளுக்கு பாருங்கள் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ்னாது பாசிட்டிவ் டு இன்க்ரீஸிங், அதாவது பாசிட்டிவ் டு நெகட்டிவ். இஸ் கிளியர்? ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் கிடைச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, மேக்ஸிமம். இஸ் கிளியர்? மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குது. அந்த பாயிண்ட் வந்து பின்னு வந்து மேக்ஸிமம் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ நெகட்டிவ் டு பாசிட்டிவ். இஸ் கிளியர்? இப்போ என்ன நடந்திருக்கு, நெகட்டிவ் டு ஃபஸ்ட்டு நெகட்டிவ் டு பாசிட்டிவ், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் எனக்கு கிடைச்சிச்சுன்னா இந்த பாயிண்ட் என்ன சொல்லுவோம்னா நம்மளுக்கு கடைசி என்ன வேல்யூ கிடைக்குது, மினிமம் வேல்யூ கிடைக்குது. 32 மினிமம் வேல்யூ. இஸ் கிளியர்? மினிமம் வேல்யூ கிடைக்கும். அப்போ ஏவானது மினிமம் பாயிண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். கிளியர்? இதுதான் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டோட டெஃபினேஷன். கிளியர்? அப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் பாயிண்ட்டு வேணும்டா ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு பாசிட்டிவ் டு நெகட்டிவும், மினிமம் பாயிண்ட் கிடைக்கணும்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இருக்கணும். இதுதான் டெஃபினேஷன். கிளியரா? அப்போ டெஃபினேஷன் சரியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு நெகட்டிவ், நெக்ஸ்ட் அண்டு ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு பாசிட்டிவ், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் நோக்கி மூவ் ஆகும்போது அங்கே கிடைக்கிற பாயிண்ட் மினிமம் வேல்யூ. எஸ் கரெக்ட், எக்ஸ் ஈக்குவல் டு மினிமம் வேல்யூ அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அந்த பாயிண்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. கிளியரா? அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன், ரீசன் இஸ் ட்ரூ. ஸோ அப்போ இதில் வந்து நமக்கு ஒரு வேலையை கன்க்ளூஷன் பண்ணிட்டோம். எஸ் இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் வந்து ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் கரெக்டு, ரீசனை வந்து ட்ரூன்னு சொல்லிட்டோம். சரி, இப்போ அசட்ரேஷன் ரீசன் நமக்கு வர்றோம். இப்போ இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் மினிமம் பாயிண்ட் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். கிளியரா? செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ அப்போ கிவன் டேட்டாஸில் வந்து டி பை டிஎக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் கியூப் எக்ஸ் மைனஸ் 3 தி ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டேன். தட் இஸ் த மீனிங் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். ஆக்சுவலாக அதோட மீனிங் அதான மீனிங்கு. இப்போ எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் கியூப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ நம்ம எப்பயும் போல் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிங்க. எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஹியர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, அகெயின் எக்ஸ் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ வாட் ஆர் த கன்க்ளூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் இன்டர்வல் ஃபைன் பண்ணுறேன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் 1 அண்டு 3. கிளியர்? இப்போ நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் 1 இதில் மிடில் ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் த வேல்யூ, மைனஸ் இன்ஃபினிட்டி 1க்குன்னு வரும்போது நான் 0 கூட சூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்க. 0 கொண்டு போய் எஃப் டேஸ் ஆஃப் 0ல் போய் சப்ஸ்டிட் பண்ணுறோம். எஃப் டேஸ் ஆஃப் 0ல் போய் சப்ஸ்டிட் பண்ணால் 0 minus 1 தி ஹோல் கியூப் அகெயின் 0 minus 3 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் இருக்கும்போது கம்ப்ளீட்டாக இது பாசிட்டிவாக இருக்கும். அப்போ இது மட்டும் என்ன ஆகும், மைனஸ். ஓகே, மைனஸ் 1 தி ஹோல் கியூப் மைனஸ் தான். அப்போ மைனஸ் ஆஃப் இதோட வேல்யூ வந்து 3 ஸ்கொயர். ஸோ ஷுவர் திஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா வாட் ரியாக்ஷனுங்க, நெகட்டிவ் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து நெகட்டிவ். நெக்ஸ்ட்டு 1 2 3ல் மிடில் ஒரு வேல்யூ சூஸ் பண்ணுறேன். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்க. அப்போ எஃப் டேஸ் ஆஃப் 2ல் போய் நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 minus 1 என்ன ஆகும், 1 ஆகும், 1 கியூப். அண்டு அகெயின் பார்த்தீங்கன்னா 2 minus 3 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இது ஸ்கொயர் ஆகும்போது இது பாசிட்டிவ், ஸோ இதுவும் பாசிட்டிவ். ஸோ கண்டிப்பாக இந்த வேல்யூ பாசிட்டிவ் தான். ஸோ அப்போ பாசிட்டிவ். நெக்ஸ்ட் 3 to இன்ஃபினிட்டியில் இடைவெளியில் என்ன பண்ணுறேன், 4 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 எடுத்துக்கலாமா? இப்போ வேல்யூ அப்ளை பண்ணால் எஃப் டேஸ் ஆஃப் 4 நான் சப்ஸ்டிட் பண்ணால் 4 minus 1 தி ஹோல் கியூப் அகெயின் 4 minus 3 தி ஹோல் ஸ்கொயர்.
ஸோ இதுவும் பாசிட்டிவ் 4 minus 1 இதுவும் பாசிட்டிவ் தட் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ். கிளியரா? அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன், நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் நோக்கி மூவ் ஆச்சுன்னா அப்போ இந்த பாயிண்ட் என்ன சொல்லுவீங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 1 இஸ் ஏ மினிமம் சொல்லுவோமா as per definition. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இஸ் ஏ மினிமம் பாயிண்ட். ஓகே, மினிமம் பாயிண்ட் எப்படி சொல்கிறீங்க, ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் பொறுத்தளவுக்கு நெகட்டிவ் டு பாசிட்டிவ் நோக்கி மூவ் ஆச்சுன்னா இந்த பாயிண்ட் மினிமம் பாயிண்ட்டு, பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னு போச்சுன்னா இந்த பாயிண்ட் வந்து மேக்ஸிமம் பாயிண்ட். கிளியரா? சரி, அப்போ எக்ஸ் ஈக்குவல் 3 என்ன சார்னா பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் டு நெகட்டிவ்னு கிடைச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3 இஸ் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன், இஸ் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். எஸ் கிளியர், இட்ஸ் ஏ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்டர்ஸ்டுட்னா? ரைட்டு. அப்போ கண்டுபிடிச்ச சம்மு எக்ஸ் ஈக்குவல் டு 1 இஸ் ஏ மினிமம் வேல்யூ, கரெக்ட் தான். அப்போ வாட் இஸ் த கிவன் சம்மு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் கிவன் ஃபங்க்ஷனை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அ மினிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்க ஆன்சர் கரெக்டாக. அப்போ ரீசனும் கரெக்டு, அசட்ரேஷன் கரெக்டு. பட் அசட்ரேஷன் ரீசனை பேஸ் பண்ணி தான் அங்கே நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம், ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம், சால்வ் பண்ணி சொல்கிறோம். தேர்ஃபோர் அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன், both assertion and reasons also true. The reason is correct explanation for assertions. Clear? Understood now? Right. அப்போ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வாங்க கொஸ்டின் நம்பர் 13 வாங்க. வாட் கொஸ்டின் நம்பர் 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, given என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the maximum value of the function sin x plus cos x is equal to 2 root 2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு cos x plus sin x மேக்ஸிமம் வேல்யூ அட் x ஈக்குவல் டு π/4ல் வரும்னு ரீசன் சொல்கிறாங்க. ஓகே, கிளியரா? ஸோ அப்போ என்ன பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மேக்ஸிமம் ரெண்டு ஃபங்க்ஷன் ஒன்று தான், இந்த ஃபங்க்ஷனுக்கு மேக்ஸிமம் பாயிண்ட் அட் x ஈக்குவல் டு π/4ல் வருமா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ட்ரை பண்ணலாமா? ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணிக்கிறேன், sin x ப்ளஸ் cos x எடுத்துக்கலாம். கிளியர்? இப்போ நீ என்ன பண்ணிக்கிறேன், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிங்க. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. கிளியர்? அண்டர்ஸ்டுட்னா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கிறேன். cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x மைனஸ் cos x. cos x மைனஸ் sin x, sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x. கிளியரா? இப்போ இது வந்து நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம்னா, எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்ஸ் வேல்யூ இஸ் 0. ஸோ அப்போ ஹியர் யூக்குலேட் பண்ணால் cos x மைனஸ் sin x இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஹியர் யூக்குலேட் பண்ணிங்கன்னா cos x இஸ் ஈக்குவல் டு sin x. ஸோ அப்போ sin x by cos x வாட் இஸ் வேல்யூ இஸ் tan x இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ x இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் வேல்யூ π/4. டேனோட வேல்யூ π/4 மட்டும் இல்லைங்க, ஃபஸ்ட்டு கோடன்லேயும் π/4. நெக்ஸ்ட் அடுத்து என்ன வேல்யூ கிடைக்குங்க, செகண்ட் கோடன்லேயும் போகும் π/4 அப்படியே வேல்யூ போயிட்டுருக்கும். நான் ஃபஸ்ட் கோடன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ x இஸ் ஈக்குவல் டு π/4. கிளியரா? இப்போ இந்த பாயிண்ட் வந்து மேக்ஸிமமாக மினிமமானு கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு பாயிண்ட் மேக்ஸிமம் மினிமம் எங்கே, செகண்ட் டெரிவேட்டில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ செகண்ட் டெரிவேட்டில் போய்ட்டு π/4 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ அப்ளை பண்ணால் மைனஸ் sin π/4 கிளியர் மைனஸ் காஸ் π/4. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இதோட வேல்யூ -1/√2 அகெயின் -1/√2. ஸோ டோட்டலாக செகண்ட் டெரிவேட்டிவ் லெஸ் தென் 0 நெகட்டிவ் தான். ஸோ அப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் நெகட்டிவாக இருந்தால் அப்போ என்ன சொல்லுவீங்க, எக்ஸ் ஈக்குவல் டு π/4 இஸ் ஓகே மேக்ஸிமம் பாயிண்ட். இட்ஸ் கிளியர்? எக்ஸ் ஈக்குவல் π/4 இஸ் எ மேக்ஸிமம் பாயிண்ட். ஸோ அந்த ஃபங்க்ஷன் sin x ப்ளஸ் cos x இஸ் எ மேக்ஸிமம் பாயிண்ட் அட் x ஈக்குவல் டு π/4. கரெக்ட், ரீசன் இஸ் கரெக்ட். இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். இட்ஸ் கிளியர்? அப்போ வேல்யூ எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்னா, அதை கொண்டு போய்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸில் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எஃப் ஆஃப் 5/4ல் நான் போட்டேன்னாக்கா அப்போ sin π/4ஓட வேல்யூ 1/√2 ப்ளஸ் காஸ் π/4 வேல்யூ 1/√2. சிம்பிளி பண்ணிங்கன்னா 2/√2. சிம்பிளி பண்ணால் அகெயின் √2. ஸோ அப்போ மேக்ஸிமம் வேல்யூ எனக்கு என்ன தெரியும்னா, மேக்ஸிமம் வேல்யூ இஸ் √2. ஓகே, மேக்ஸிமம் வேல்யூ √2 அட் த பாயிண்ட் x இஸ் ஈக்குவல் டு π/4. இதுதான் இந்த என்டையர் சம்மோட மீனிங். ஸோ அப்போ மேக்ஸிமம் வேல்யூ இஸ் √2. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் வேல்யூ வந்து 2√2. ஸோ த ரீசன் ராங், அசட்ரேஷன் இஸ் ராங். கிளியர்? அப்போ ரீசன் இஸ் கரெக்டு, பட் அசட்ரேஷன் வந்து நம்மளுக்கு என்ன கிடையாது, √2 வேல்யூ வரணும். ஆனால் 2√2ன்னு கொடுத்துருக்காங்க, பட் இஸ் ராங். அப்போ வாட் ஏ மீனிங், அசட்ரேஷன் ஃபால்ஸ் பட் ரீசன் இஸ் ட்ரூ. தட் இஸ் ஆப்ஷன் டி. அண்டர்ஸ்டுட் மை சில்ட்ரன்? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 14. பட் கொஸ்டின் நம்பர் 14 என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னா, கிவன் ஃபங்க்ஷன் g of x equal to x³ plus 1. கிளியர்? அட் x equal to what is the value? 0. நெக்ஸ்ட்டு x equal to 0ன்ற பாயிண்டில் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஓகே இந்த ஃபங்க்ஷன் வந்து x equal 0 வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் g of x at x equal 0 is point of inflection. G dash of x does not change sign from x is increasing throughout x is equal to c அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் மீனிங் ஃபஸ்ட் மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டோட அனதர் ஒன் டைப் ஆஃப் டெஃபினேஷன்ஸ். கிளியரா? ஸோ ஷுவர் திஸ் டெஃபினேஷன் இஸ் கரெக்ட். கிளியர்? தட் இஸ் மீன் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் ஒரு ஃபங்க்ஷன் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்குன்னா ஓகே இந்த கர்வ் வந்து டஸ் நாட் சேஞ்ச் த சைன். அதாவது இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்க. இப்போ இந்த பாயிண்ட் வந்துன்னா வாட் இஸ் த மீனிங் வச்சு அப்போ பாயிண்ட் வந்து நான் ஒரு ஏன்னு எடுத்துக்கிட்டேன். இந்த பாயிண்ட் வந்து மேக்ஸிமம் பாயிண்ட் ஒரு மினிமம் பாயிண்ட் வரணும்னா ஒன்று எங்கே மேக்ஸிமம் பாயிண்ட் வேணுண்டா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகணும். ஓகே இப்போ 2-3 பாயிண்ட் எடுத்துக்கங்க. ஒரு சின்ன சேஞ்ச், 1 செகண்ட். இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் நம்மளுக்கு வேணும் இல்லையா? ஸோ அப்போ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் என்னென்னு முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். கிளியரா? அப்போ ஹியர் ஒரு கர்வ் இப்படி மூவ் ஆகுதுன்னு வச்சுக்க. ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் அனதர் சொன்னது சம்மது தான், அதே தான் இப்படியே மூவ் ஆகிட்டே போயிட்டு இப்படி ஒரு கர்வ் எடுத்துக்கோங்க. கிளியர்? இப்போ இந்த கர்வ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல என்ன நடக்குது? ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் வந்து கிரேட்டர் தென் 0. ஓகே கிரேட்டர் தென் 0 ஆயிடுச்சு. இங்கே வரும்போது என்ன பண்ணேன்? ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் வந்து வாட்ஸ் மீனிங் லெஸ் தென் 0. கிளியர்? இப்போ இங்கே வரும்போது என்ன சார்? ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் வந்து பாசிட்டிவ் ஆகுது. ஸோ அப்போ இங்கே வரும்போது ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் வந்து வாட்ஸ் மீனிங் நெகட்டிவ் ஆகுது. ஸோ அப்போ இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நியூட்ரலைஸாக போய்கிட்டே தான் இருக்குது. ஓகே பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ் சொல்ல முடியாது, நியூட்ரலைஸாக அது மட்டும் போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்க. இப்படி ஸ்ட்ரைட் லைனாக மூவ் ஆகுதுன்னு வச்சுக்க. ஓகே இப்போ நல்லா பாருங்கள், கர்வ் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவை நோக்கி மூவ் ஆச்சுன்னா வாட் இஸ் மீனிங்? பாசிட்டிவ் டு நெகட்டிவ் நோக்கி மூவ் ஆச்சுன்னா அப்போ நமக்கு என்ன பாயிண்ட் கிடைக்கும்? மேக்ஸிமம் பாயிண்ட் கிடைக்கும். இட்ஸ் கிளியர்? பாசிட்டிவ் டு நெகட்டிவ் மூவ் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மேக்ஸிமம் பாயிண்ட்டு கிடைக்கும். தட் இஸ் மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். அதுக்கு நேரம் இருக்க பாயிண்ட் வந்து மேக்ஸிமம் பாயிண்ட். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது? மேக்ஸிமம் பாயிண்ட்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். கிளியர்? அப்போ அந்த பாயிண்ட்டை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்? மேக்ஸிமம் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஓகே மேக்ஸிமம் வேல்யூன்னு சொல்லுவோம். பாயிண்ட்னு சொல்கிற கேட்டில் வாங்க. ஓகே மேக்ஸிமம் வேல்யூன்னு சொல்லுவோம். அண்டர்ஸ்டுட்னா? இப்போ என்ன சொல்கிறேன்டா நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் நோக்கி மூவ் ஆகுதுன்னு வச்சுக்க. ஓகே ஃபஸ்ட் டெரிவேட்டிவ்ஸ் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் நோக்கி மூவ் ஆகுது அப்படின்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ் நோக்கினா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா மினிமம் வேல்யூ கிடைக்கும். ஓகே அப்போ அந்த பாயிண்ட்டை வந்து மினிமம் பாயிண்ட் சொல்லுவோம். சேம் அதே தான், பாசிட்டிவ் டு நோக்கி நெகட்டிவ் நோக்கி மூவ் ஆச்சுன்னா இந்த வேல்யூ என்ன சொல்லுவோம்னா மேக்ஸிமம் வேல்யூ நம்ம சொல்லுவோம். கிளியர்? இதுதான் மீனிங். ஸோ ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா போத் ஆர் பாசிட்டிவ் ஆர் வாட்ஸ் மீனிங் போத் ஆர் நெகட்டிவ் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்க. போத் ஆர் ஒன்று பாசிட்டிவ், போத் ஆர் நெகட்டிவ். ஒன்று கர்வ் வந்து கண்டினியூஸாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். தட் இஸ் மீனிங் போத் ஆர் பாசிட்டிவ். இல்லை ஒரு கர்வ் வந்து கண்டினியூஸாக அப்படியே டிகிரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குங்க சார். போத் ஆர் நெகட்டிவ். எந்த இடத்துல எடுத்தாலும் பாயிண்ட் எடுத்தால் நெகட்டிவ் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. இல்லை கர்வ் வந்து ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டு இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர்? இதை தான் அங்கே டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. x is equal to c is a point of inflection. அப்படின்னா இந்த பாயிண்ட் c ஆனது பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். என்ன ரீசன்? g dash of x does not change the sign when x is increasing throughout x is equal to c. That is a meaning g dash of x does not change the sign. Okay does not change the sign தான் போத்துமே f dash of x போத்துமே பாசிட்டிவாக இருக்கணும், இல்லை போத்துமே நெகட்டிவாக இருக்கணும். ஓகே சேஞ்சஸ் ஆகாமல் அப்படியே போயிட்டே இருக்கும். ஒன்றும் கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும், ஒன்று கம்ப்ளீட்டாக நெகட்டிவாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? ஸோ ஷுவர் இந்த டெஃபினேஷன் ரீசனை வந்து கரெக்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அசட்ரேஷனுக்கு வரோம். வாட் கிவன் அசட்ரேஷன் கொஷின் பார்த்தீங்கன்னா f of x is equal to நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் g of x கொஷின் கொடுத்துருக்காங்க. g of x is equal to x cube plus 1 அதான கொஷின் கொடுத்துருந்தாங்க. அட் விச் பாயிண்ட் x is equal to 0 பாயிண்ட் வந்து இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீ என்ன பண்ணீங்க? g dash of x கண்டுபிடிங்க. g dash of x கண்டுபிடிச்சா 3x² கான்ஸ்டன்ட் 0 that is equal to 3x². கிளியரா? இப்போ நீ இன்டர்வல் எடுத்தீங்கன்னா வேர் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி விச் பாயிண்ட்டுக்கு g dash of x கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிங்க. g dash of x equal to 0 அப்போ 3x² equal to 0 therefore x equal to 0. ஸோ அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா x equal to 0. ஸோ அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி 0 மிடில் நீங்கள் எந்த வேல்யூ வேணால் சூஸ் பண்ணுங்க. மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 நீங்கள் எடுத்தீங்கன்னா கிளியர்? மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 பாயிண்ட் எடுக்கிறீங்க. இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி 0ன்னா இப்போ பாயிண்ட் வந்து x equal to -1 எடுத்தீங்கன்னு வச்சுங்க. அப்போ g dash of
-1 அப்ளை பண்ணிங்கன்னா 3 into -1 the whole square, this value also greater than 0. So, இப்போ positive 0 to infinity given x is equal to any positive value 1 கூட எடுத்துங்க. Again g dash of 1 நீ அப்ளை பண்ணிங்கன்னா 3 into 1 square, this also positive. So, அப்போ 0 இந்த பாயிண்டில் போத்துமே பாசிட்டிவ் அப்படி கிடச்சுன்னா x equal to 0 is a point of inflection. Therefore, x equal to 0 is a point of inflection. Okay, point of inflection. Clear? Point of inflection. போத்துமே பாசிட்டிவ் போத்துமே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா that point is called the point of inflection. Clear my children? Right. Next question போயிடலாமா? What are next questions? அப்படின்னு பார்த்தா question number 15. Okay. Question number 15 பாருங்க கொஞ்சம் important questions. இப்போ என்ன பண்ணுறாங்க length of the 3 sides of the trapezium other than base equal to 10 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Clear? இது டேட்டாஸ் length of the 3 sides of the trapezium other than base is equal to 10 cm. இப்போ இதிலிருந்து assertion என்ன சொல்லியிருக்காங்கன்னா the area of the trapezium when it's a maximum 75√3 cm square. Next area of the trapezium maximum area வந்து x is equal to maximum point வந்து x is equal to 10ல கிடைக்கும் அப்படின்னு வந்து ரீசன் சொல்லியிருக்காங்க. கிளியரா? ஸோ அப்போ நம்ம சம்முக்கு வந்து கான்செப்டுக்கு வரலாம். ட்ரெபிசியம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரியும் 2 sides ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாக இருக்கும். அதாவது பேஸும் ஓகே இதுவும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா பேரலாக இருக்கும். கிளியர்? ஸோ அப்போ ரிமைனிங் இந்த திஸ் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஆசிஸ்லாம் என்ன போயிட்டு இப்படி மூவிங் ஆகிட்டு இருக்கும். இதுதான் நம்மளுக்கு ட்ரெபிசியம் சேஃபோட மீனிங். கிளியரா? இப்போ இது ரெண்டும் பேரலல். கிளியர்? இந்த போத் ஆர் பேரலல். இப்போ மை கொஸ்டின் இஸ் அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ இதுக்கு நேரம் என்ன பண்ணணும் ஒரு ட்ரா பண்ணிங்கன்னா ஒரு 90 டிகிரி வரும். ஸோ இதுவும் ட்ரா பண்ணிங்கன்னா ஒரு 90 டிகிரி கிடைக்கும். கிளியரா? ரைட்டு. இப்போ கொஸ்டின் இஸ் பேஸ் இதுதான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேஸ் கண்டிப்பாக இந்த என்டையர் வேல்யூ தான் நம்மளுக்கு என்ன சொல்லுவோம் பேஸ். இப்போ கொஸ்டினை படித்து பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லென்த் ஆஃப் த 3 sides ஆஃப் த ட்ரெபிசியம் அதர் தென் பேஸ். இந்த அதர் தென் பேஸை தவிர்த்து ரிமைனிங் லென்த் ஆஃப் த 3 sides இந்த ஃபஸ்ட் சைடு இந்த சைடு இருக்குல்ல அந்த 3 சைடுக்குமே ஈக்குவல் டு ஹவு மெனி சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் சொல்லுவாங்க. அப்போ இதோட லென்த்து 10 இதோட லென்த்து 10 இதோட லென்த்து 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே பேஸை தவிர்த்து ரிமைனிங் சைட்ஸில் 10 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த சைடு லென்த்தை வந்து நான் என்ன நினைக்கிறேன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். இந்த லென்த்தை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இது ரெண்டு பேரலனால ஈக்குவல் ஸ்கொயர் ஆஃப் ஃபார்ம் ஆனால இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு இது வரைக்கும் அப் டு 10 சென்டிமீட்டர் கிடைக்கும். கிளியரா? ரைட்டு. இப்போ நம்மளுக்கு வந்து வாட் இஸ் த மீனிங் ரேஜா? அப்போ டோட்டல் லென்த்து வந்து 10 பேஸோட லென்த் வந்துன்னா என்ன எவ்வளோ கிடைக்கும் 10 + 2xன்னு வந்துடுமா? இப்போ பேஸ் வந்து டோட்டல் லென்த் வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும் 10 + 2xன்னு கிடைச்சிடும். கிளியர்? ரைட்டு. இப்போ என்ன ஃபார்ம் பண்ணுன்னா ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியமுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரியுங்கன்னா சம் ஆஃப் த பேரலல் சைடு ஓகே இன்ட்டு ஹைட் சம் ஆஃப் தி வாட் இஸ் த ஃபார்முலா சம் ஆஃப் த பேரலல் சைடு ஆஃப் இன்ட்டு சம் ஆஃப் த பேரலல் சைடு. ஓகே ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு சம் ஆஃப் தி பேரலல் சைடு. ஓகே பேரலல் சைடு sum of the parallel side into height இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா what is the meaning இது ட்ரெபிசியம் ஏரியா கண்டுபிடிக்கான ஃபார்முலா. ஸோ அப்போ ஹியர் ஆஃப் இன்ட்டு சம் ஆஃப் த பேரலல் சைடு வாட் ஆர் த பேரலல் சைடு 2 பேரலல் சைடு இருக்குது. ஃபஸ்ட்டு பேரலல் சைடு லென்த்து வந்து 10 ப்ளஸ் பாட்டமோட பேரலல் சைடு பார்த்தீங்கன்னா லென்த்து பார்த்தீங்கன்னா 10 + 2x. கிளியர்? 10 + 2x ஹைட் வேணும். அப்போ இதுதான் நம்மளுக்கு ஹைட் ஆஃப் தி இது ரெண்டுமே போத் ஆர் சேம் ஹைட்டு எனி ஒன் ஹைட் எடுத்துக்க. ஸோ அப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால அப்போ இது என்ன ஃபார்ம் ஆகும் ஹைட்டு வந்து 100 - x² ஃபார்ம் ஆகுமா பித்தாகரஸ் யூஸ் பண்ணிவிட்டு. அப்போ ஹைட்டு பார்த்தீங்கன்னா √100 - x² வந்து நிற்கும். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன ஃபைன் பண்ணால் 1/2 இது ரெண்டையும் ஃபார்ம் பண்ணால் 20 + 2x இன்ட்டு √100 - x². ஸோ 2 காமனாக எடுத்து கேன்சல் பண்ணி விட்டிங்கன்னா வாட்ஸ் பண்ணிங்க 10 + x அப்படின்னு வந்து நிற்கும் இன்ட்டு √100 - x². கிளியரா? இது வந்து மீனிங் பார்த்தீங்கன்னா ஏரியா. கிளியர்? ஏரியா 10 + x இன்ட்டு √100 - x². கிளியர்? இது டேட்டா. இப்போ நம்மளுக்கு தேவையான ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிற ரெண்டையும் கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாம் சரியான நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். வெரிஃபை பண்ண பார்க்கலாமா? சரி a of f of x வந்து 10 + x இன்ட்டு √100 - x². ஸோ அப்போ எடுத்துங்க f of x வந்து
f of x equal to 10 plus x, okay, into root of 100 minus x square. இதான question. நம்ம கண்டுபிடிச்சிருக்க 10 plus x into root of 100 minus x square. ஃபார்ம் பண்ணலாமா? ஓகே, சரி, ரைட். இப்போ ஃபாலோ பண்ணா இப்போ நம்ம இதுலேருந்து என்ன ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் எப்பயும் போல் கண்டுபிடிங்க. எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிங்க. எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸுக்கு வந்து ப்ராடக்ட் ரூலில் அப்ளை பண்ணு. ஸோ அப்போ 10 + x இன்டு ரூட் எக்ஸை டிஃபரன்ஸ் பண்ணால் 1/2 ரூட் எக்ஸு, அப்போ 100 minus x square, okay, into 100 minus x square டிஃபரன்ஸ் பண்ணால் 0 minus 2x plus root of 100 minus x square எடுத்துக்கிட்டு again இது டிஃபரன்ஸ் பண்ணால் 0 plus 1. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். அப்போ மைனஸ் எக்ஸை உள்ள ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. மைனஸ் எக்ஸை உள்ள ப்ராடக்ட் minus 10x minus x square by root of what is happening 100 minus x square plus root of இது சிம்பிளை பண்ணால் 100 minus x square. இது டேட்டா. இதையும் பை 1 வச்சு கிராஸ் மல்டி பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்க. அப்போ எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டி பண்ணிங்கன்னா வாட்ஸ் ஹேப்பனிங் minus 10x minus x square plus 100 minus x square by root of what is happening 100 minus x square. So அப்போ here fdash of x is equal to இதை ஃபார்ம் பண்ணிங்கன்னா minus 2x square minus 10x plus 100 by root of 100 minus x square. இது டேட்டா. கிளியர்? இப்போ இதிலிருந்து நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம்? கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்ஸ் அவைலபிள் 0ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து நீங்கள் 0ன்னு எடுத்துட்டிங்கன்னா வாட்ஸ் மீனிங் minus 2x square minus 10x plus 100 by root of what is available 100 minus x square equal to 0. ஸோ அப்போ பெட்டர் என்ன ஆகுனா 2ஆல் கூட டிவைட் பண்ணி விட்டுருங்க. டினாமினேட்டர் சைடு போனால் 0 ஆயிரும். அப்போ நியூமரேட்டர் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போங்க. மைனஸால் கூட ப்ராடக்ட் பண்ணி விட்ருக்கேன் 2ஆல். அப்போ ரிமைனிங் என்ன கிடைக்குன்னா x square plus 5x what remaining minus 50 is equal to 0. 2ஆலையும் டிவைட் பண்ணி விட்டேன், ஸ்ட்ரைட்டாக வந்துட்டேன். இப்போ minus 50 ஃபேக்டரைசேஷன் பண்ணு. ஸோ 10 into 5. ஸோ நம்மளுக்கு ப்ளஸ் 5 வேணும்னா அப்போ என்ன பண்ணுங்க, இதை மைனஸ் எடுத்துக்கலாம். அப்போ வாட் ரியாக்ஷன், அப்போ x plus 10 into x minus 5 equal to 0. ஸோ அப்போ டெஃபினட்டாக இப்போ x is equal to 5 நெக்ஸ்ட்டு minus 10. ஸோ நம்ம வந்து x வந்து ட்ரெபீசியமோட சைடாக தான் எடுத்திருக்கோம். அப்போ சைடு வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், லென்த்து. எக்ஸ் வந்து நம்மளுக்கு லென்த்து. ஒரு பொழுது எக்ஸ் வந்து லென்த்து வந்து கேனாட் பி நெகட்டிவ். எக்ஸ் வந்து ஆக்சுவலாக லென்த்து வந்து ஓகே இஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஸோ அப்போ இப்போ -10 வந்து இஸ் நாட் பாசிபிள். அப்போ ஒன்லி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்ட்ரைட்டாக சொல்லிடலாமா? அண்டர்ஸ்டுட்னோ? ரைட். அப்போ இங்கே கொஷின் வாங்க. வாட் எ கொஷின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கடா. இந்த ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? ஆனால் நம்மளுக்கு கண்டிப்பாக இதோட மேக்ஸிமம் ஏரியா பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 தான் கிடைக்கும். ஏன்னா இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -10. லென்த் வந்து கேனாட் பி நெகட்டிவ். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது, எக்ஸோட வேல்யூ 10 சூஸ் பண்ண முடியாது. அப்போ மேக்ஸிமம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்ஸ் வேல்யூ ரேஜா 5 தான். இட்ஸ் கிளியர்? இப்போ நம்மளுக்கு ஏரியா வேணும். ஏரியா கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு 5 அங்கே கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. அப்போ எஃப் ஆஃப் 5 ஈக்குவல் டு வாட் இஸ் வேல்யூங்க 10 + 5 அகெயின் 5 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 100 minus 725. ஸோ அப்போ இதை பார்த்தீங்கன்னா 15 into root of 75. 75 25 into 3ன்னு வருங்க. ஸோ அப்போ 15 அகெயின் ஒரு 5 into 3 பிரிச்சுக்கலாமா? அப்போ ஹியர் பார்த்தீங்கன்னா 75 into √3. கிளியர்? ஏரியா வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ ஏரியா வந்து 75 √3 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ட்ரெபீசியமோட மேக்ஸிமம் பாயிண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5, ஏரியா வந்து 75 √3. இதான் கொஷின். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெபீசியமோட மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.10 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஷோ செவர் இட்ஸ் பாசிபிள். இட்ஸ் எ ராங். ஓகே, ஏரியா வந்து 75 √3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். தட்ஸ் ஆல். இது கரெக்டு. அப்போ அசட்ரேஷன் கரெக்டு, ரீசன் இஸ் ஃபால்ஸ். அப்போ வாட் இஸ் ஆப்ஷன் சி. கிளியர்? அசட்ரேஷன் ட்ரூ, ரீசன் இஸ் ஃபால்ஸ். அண்டர்ஸ்டுட்னா? ரைட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 16 போங்க. ஓகே, வாட் எ கொஸ்டின் நம்பர் 16 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் வே கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க log x by x. இந்த மேக்ஸிமம் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் பை செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அ மேக்ஸிமம் ஆட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் சியாக இருக்கும்போது ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் ஈக்குவல் டு 0 கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடி அதுக்கப்புறம் செகண்ட் டெரிவேட்டிவ் லெஸ் தென் 0ன்னு கேட்டிருக்காங்க. எஸ் இஸ் அ செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் படி ரீசன் இஸ் ட்ரூ. எஸ் கிளியர். ஒரு கிரிட்டிக்கல் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 0 வச்சு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிப்பீங்க. அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து மேக்ஸிமம் பாயிண்டாக மினிமம் பாயிண்டாக இருக்கணும்னா அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் மேக்ஸிமம் பாயிண்டாக இருக்கணும்னா செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் வந்து நெகட்டிவ் ஆகும். கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து மினிமமாக இருக்கணும்னா செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அந்த வேல்யூயை சப்ஸ்டிட் பண்ணும்போது. ஸோ ஆஸ் பர் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் படி ரீசன் இஸ் கரெக்ட். எஸ் கிளியர். இப்போ நம்ம அசட்ரேஷன் மட்டும் கண்டுபிடிக்கலாமா? கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் எ கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ்? லாக் எக்ஸ் பை எக்ஸ் தானே கொஸ்டினு. இப்போ நீ என்ன பண்ணிக்கிங்க? எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிங்க. எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்னால் இப்போ இங்கே என்ன மெத்தட் அப்ளை பண்ணி யூபி மெத்தட் அப்ளை பண்ணி எக்ஸு again x difference log x அப்படினா 1 by x minus log x x difference பண்ணா 1. so அப்ப here பார்த்தீங்கன்னா 1 minus log x divided by x. இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? f dash of x கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்? f double dash of x கண்டுபிடிக்க போறேன். திரும்ப again u by v method அப்ளை பண்ண போறோம். so அப்ப here x square again x இப்போ இத டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 log x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus 1 by x minus again 1 minus log x. okay திரும்ப x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. so அப்ப சிம்பிளை பண்ணீங்கன்னா f double dash of x இது சிம்பிளை பண்ணீங்கன்னா what is the value? minus 1. next here உள்ள கொண்டு போனா இந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிருங்க. இந்த x x கேன்சல் ஆகி minus 1 வந்துருச்சுமா. திரும்ப உள்ள கொண்டு போனீங்கன்னா minus 1 plus log x. okay by what is the value? x square that is equal to one second சின்ன சேஞ்ச் by x square u by v மெத்தடை செக் பண்ணிக்கலாமா? by v வந்து x okay x square by v வந்து x constant 0 log x டிஃபரன்ஸ் 1 by x minus again 1 minus log x திரும்ப x டிஃபரன்ஸ் பண்ணா 1. கிளியரா? ரைட். இப்போ ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுங்க. what is the value? கரெக்ட் தான் இப்போ நம்ம பண்ணதெல்லாம். அப்போ f dash of f double dash of x ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. what is the value? -2 clear plus log x அடுத்த வேல்யூ என்னங்க? x square. இது டேட்டா. கிளியரா? ரைட். இப்போ இந்த பாயிண்ட் வந்து மேக்ஸிமம் பாயிண்ட் at x is equal to e அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ f dash of x வச்சுக்க f double dash of x வச்சுக்க. f dash of x என்ன? 1 minus log x by x. அப்போ f dash of x okay what is the value? 1 minus log x by x. இது f dash of x நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது அதானேங்க. கிளியர்? என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 minus log x by x. f double dash of x என்னது? -2 log x by x square. கிளியர்? அப்போ f double dash of x வந்து what is the conclusion பண்ணுங்க? f double dash of x வந்து -2 plus log x by x square. இதெல்லாம் டேட்டாஸ் வச்சுருக்கோம். ரைட்டு. இப்போ என்ன கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடி. f dash of x is equal to 0 கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிச்சது 1 minus log x by x is equal to 0. ஆட்டோமேட்டிக்காக 1 minus log x equal to 0. ஸோ அப்போ 1 is equal to what is the value? log x. ஸோ log எலிமினேட் பண்ணால் போத் சைடு e எடுக்கணும். அப்போ x is equal to eன்னு வரும். ஸோ இப்போ நான் கண்டுபிடிச்சிக்க x equal to e. இந்த x equal to e மேக்ஸிமமாக மினிமமானு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ செகண்ட் டெரிவேட்டிவில் போய்ட்டு சப்ஸ்டிட் பண்ணும். அப்போ f double dash of eயில் நான் போட்டிங்கன்னாக்க -2 plus log of e clear by e square. ஸோ here log e ஓட வேல்யூ 1. ஸோ அப்போ வாட் மீனிங்? -2 plus 1 divided by e square. ஸோ அப்போ சிம்பிளை பண்ணிங்கன்னா -1 by e square. ஸோ அப்போ ஹியர் ஈக்குவல்னா செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். அப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் நெகட்டிவாக இருந்தால் அப்போ x is equal to e என்பது மேக்ஸிமம் பாயிண்ட். therefore அப்போ x is equal to e is a maximum point. Is clear? Understood my children? Right. இப்போ சம்முக்கு போங்க. ஸோ அப்போ x equal to e is a maximum point சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு சம்முக்கு வாங்க. வாட் a given question பார்த்தீங்கன்னா given f of x is equal to log x by x is a maximum at x is equal to e. கரெக்ட் தானே? பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சது சேம். அப்போ வாட் இஸ் த மீனிங்? அசட்ரேஷனும் கரெக்டு. ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் கான்செப்ட் யூஸ் பண்ணி இதை நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ ரீசன் ஆல்சோ கரெக்டு. அப்போ வாட் இஸ் மீனிங்? ஆப்ஷன் ஏ வந்துருமா? போத் அசட்ரேஷன் ரீசன் ஆல்சோ ட்ரூ. த ரீசன் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் அசட்ரேஷன். ஏன்னா இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நான் இதை ப்ரூவே பண்ணியிருக்கேன். கிளியர்? அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்? ஸோ இந்த வீடியோஸ்லாம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ மை ஸ்டூடெண்ட்ஸ்.